இதுவரையும் சிவகார்த்திகேயன் நடிச்சதுல எந்தெந்த படத்தோட சேட்டலைட் உரிமை எந்தெந்த சேனல் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் முதல்ல நடிச்ச படம் மெரினா. இந்த படம் 2012ல வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை விஜய் டிவி வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 3 இந்த படத்துல தனுஷ் சிவகார்த்திகேயன் பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் சைடு ஆக்டரா தான் இருந்தாரு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா மனங்கொத்தி பறவை. இந்த படமும் 2012ல வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையும் சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. 2013ல கேடி பில்லா கில்லாடி ரங்கா வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை ஜி தமிழ் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 2013லயே எதிர்நீச்சல் படம் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை விஜய் டிவி வாங்கியிருந்தாங்க. 2013லயே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை கலைஞர் டிவி வாங்கியிருந்தாங்க. 2014ல மான் கராத்தே வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை விஜய் டிவி வாங்கியிருந்தாங்க. 2014லயே காக்கி சட்டை வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 2016ல ரஜினி முருகன் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை ஜி தமிழ் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 2016லயே ரெமோ வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை ஜெயா டிவி வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 2017ல வேலைக்காரன் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை விஜய் டிவி வாங்கியிருந்தாங்க. 2018ல சீமராஜா வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி வாங்கியிருந்தாங்க. அதே 2018ல கனாவு வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை ஜி தமிழ் தான் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 2019ல மிஸ்டர் லோக்கல் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 2019ல நம்ம வீட்டு பிள்ளை வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா இது சன் பிக்சர்ஸோட படம். அடுத்ததா 2019ல ஹீரோ வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையும் சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 2021ல டாக்டர் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. 2022ல டான் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை கலைஞர் டிவி வாங்கியிருந்தாங்க. அதே 2022ல பிரின்ஸ் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை விஜய் டிவி வாங்கியிருந்தாங்க. ஆனால் விஜய் டிவியும் கலர்ஸ் தமிழும் கண்டென்ட் ஷேரிங் பண்ணிக்கிட்டனால இந்த பிரின்ஸ் படத்தை கலர்ஸ் தமிழ்லையும் போடுறாங்க. அடுத்ததா 2023ல மாவீரன் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி வாங்கியிருந்தாங்க. அதே 2023ல அயலான் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததா 2024ல அமரன் வந்துச்சு. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை விஜய் டிவி வாங்கியிருந்தாங்க. சிவகார்த்திகேயனோட 23வது படம் மதராசி. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு பெரிய சேனல் வாங்கியிருக்காங்க. அது படம் ரிலீஸ் ஆகிறப்ப இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது 24வது படம் சிபி சக்கரவர்த்தி எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனால் தற்போது சில காரணங்களால அந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா சிவகார்த்திகேயனோட 25வது படம் பராசக்தி. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே.